ஹிந்தி நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய நபர் 7 நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். மும்பை பாந்திரா பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் ஹிந்தி நடிகர் சைஃப் அலி கான் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் சைஃப் அலி கான் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் அவரை 6 இடங்களில் கத்தியால் குத்தியுள்ளார். பலத்த காயங்களுடன் லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சைஃப் அலி கானுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 5 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு கை மற்றும் கழுத்தில் கட்டுகளுடன் அவர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளார். சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியவர் 70 மணி நேரத்திற்கு பிறகு பிடிபட்டுள்ளார். அவரது பெயர் முகமது ஷரீஃபுல் இஸ்லாம் ஷேஷாத் என்றும் வங்காளதேசத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக பல்வேறு பெயர்களில் தங்கியிருந்த அவரை மும்பை அருகே உள்ள தானேவில் போலீசார் கைது செய்தனர். ஷரீஃபுல் மிகவும் ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவரது தாயார் நோய்வாய்ப்பட்டு உள்ளதாகவும் தாயாரின் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டதால் அவர் திருடுவதற்காக இந்தியாவிற்குள் நுழைந்துள்ளார். ஒரு பணக்கார வீட்டில் கொள்ளையடித்துவிட்டு வங்காளதேசம் தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளார். சைஃப் அலி கான் வீடு என்று தெரியாமல் தான் அவர் அங்கு நுழைந்துள்ளார். கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் சென்றபோதுதான் சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியுள்ளார் என்று ஷரீஃபுல் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.